நேத்து ஞாயித்துக்கிழமை நெறைய படங்கள் பெரிய வசூலே வாரி குவிச்சிருக்கு. முக்கியமா ஜனநாயகன் நேத்து ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. இந்த 4 நாள்ல இந்த ஜனநாயகன் படம் எவ்வளவு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒடிசி தொடர்ந்து செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து உலகம் முழுக்கவே ஒரு பெரிய நம்பர கலெக்ட் பண்ணியிருக்கு. சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். அந்த படமுமே ஒரு நல்ல கலெக்ஷன். அது மட்டும் இல்லாம இதய முரளி, கட்டா குஸ்தி 2, அன்பே டயானா இந்த படங்கள்லாம் நேத்து ஞாயிற்றுக்கிழமை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு குவிஸ் ஒன்று வச்சிருந்தேன். 5 க்ளூஸ் கொடுத்து இந்த 5 க்ளூஸை வச்சு நீங்க என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கேள்வி. ஆக்சுவலா நிறைய பேர் சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க, காதல் கோட்டை அப்படிங்கிற படம் தான். அந்த படம் 3 நேஷனல் அவார்டு வாங்குச்சு. லவ் லெட்டர், ட்ரெயின், அப்புறம் இன்னைக்கு கரண்ட்ல டாப் ஆக்டரா இருக்கிறவர் அப்படின்னு எல்லா க்ளூஸையும் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா காதல் கோட்டை அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவன் ரோஹிணி, சுபாஷ் சந்திரா, நாகூர் பாய்ஸ், ஷேக் முகமது ஷேக், அம்மா பொண்ணு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பன் நேத்து வந்து 17வது நாள் இந்தியாவில் 76 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 35 கோடியே 94 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 63 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 600 கோடியை கடந்திருக்கு. பட்ஜெட் வந்து 20 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். வசூல் ரீதியா இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஒடிசி நேற்று 10வது நாள் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 69 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 95 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 69 லட்சம், கேரளால 89 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 63 லட்சம். இந்தியாவில் மட்டும் நேத்து 10வது நாள் 14 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 11 கோடியே 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 20 கோடியே 8 லட்சம், கர்நாடகால 26 கோடியே 33 லட்சம், கேரளால 9 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 86 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 86 கோடியே 13 லட்சம். இந்தியாவில் மட்டும் இந்த படம் 153 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா இந்தியாவில் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல நேற்று ஒரு பெரிய வசூலே வாரி குவிச்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 250 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். கிறிஸ்டோபர் நோலன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அது இந்தியாவிலும் சரி, உலகம் முழுக்கவும் சரி. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 2026 பொறுத்தவரையும் உலகம் முழுக்க அதிகமா வசூல் பண்ண டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸை இப்போ பார்த்துருவோம். இதுல 10வது இடத்துல பேக் ரூம்ஸ் இருக்கு, 389 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் 411 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 9வது இடத்துல இருக்கு. அப்சஷன் 458 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 8வது இடம். இந்த ஒடிசி 630 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கு. பெகாசஸ் 3 அப்படிங்கிற படம் 656 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 6வது இடம். ப்ராஜெக்ட் ஹேல் மேரி 684 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 5வது இடம். 4வது இடத்துல டெவில்ஸ் வியர் பிரதா அப்படிங்கிற படம் 690 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். மைக்கேல் வந்து 1 பில்லியனை கடந்திருக்கு, 1.01 பில்லியன். இந்த சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி 1 பில்லியனை கடந்திருக்கு. நேத்து ஞாயிற்றுக்கிழமையோட டாய் ஸ்டோரி 5 வந்து 1 பில்லியனை கடந்திருக்கு, 1.022 பில்லியன். ஸோ டாய் ஸ்டோரி தான் 2026 பொறுத்தவரையும், டாய் ஸ்டோரி 5 தான் 2026 வசூலை பொறுத்தவரையும் டாப்ல இருக்கு. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எந்த படம் இதை முந்த போகுதுன்னு. ஒடிசி இதை முந்துதான் பார்ப்போம். அப்புறம் தமால் 4 நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் 6 கோடியே 29 லட்சம், 6 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 17வது நாள் 179 கோடியே 33 லட்சம் இந்தியாவிலும், 205 கோடியே 76 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி பட்ஜெட். லெனின் அப்படிங்கிற படம் 71 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 97 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 51 கோடியே 22 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 74 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 50 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியாக வெற்றி படம். சென்னை லவ் ஸ்டோரி ஒரு நேத்து செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 94 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 3 நாள்ல 16 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 31 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 25 கோடியே கடந்திருக்கு. 25 கோடியே 6 லட்சம் 3 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு இந்த கலெக்ஷனை. இத்தனைக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. ஸோ வீக் டேஸ்லயுமே பெரிய நம்பர் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த படம். அப்புறம் தமிழ் படங்களை பொறுத்தவரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி வசூல் பண்ணியிருக்குன்னா கட்டா குஸ்தி 2 24வது நாள் தமிழ்நாட்டில் 16 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம், 39 கோடியே 86 லட்சம் தமிழ்நாட்டிலும், 52 கோடியே 87 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி பட்ஜெட். இதய முரளி நேற்று 17வது நாள் தமிழ்நாட்டில் 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம், 19 கோடியே 50 லட்சம் தமிழ்நாட்டிலும், 28 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடி பட்ஜெட்.
அடுத்ததா அன்பே டயானா நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டுல 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம். டோட்டலா 4,33,00,000 தமிழ்நாட்டிலயும் 5 கோடியே இந்த படம் வந்து வசூல் தாண்டி இருக்குங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 7 கோடி. ஒரு ஜனநாயகன் நேத்து 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 22,59,00,000, ஆந்திரா தெலுங்கானால 2,15,00,000, கர்நாடகால 4,89,00,000, கேரளால 2,85,00,000, ஹிந்தி பெல்ட்ல 5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 13,25,00,000, உலகம் முழுக்க 50,73,00,000 நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்ல வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டோட்டலா 86,85,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 10,82,00,000, கர்நாடகால 24,71,00,000, கேரளால 13,20,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15,24,00,000, ஓவர்சீஸ்ல 72,20,00,000, உலகம் முழுக்க 223,02,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 4 நாள்ல ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்படிங்கிறது 220 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 400 கோடி. ஒரு பெரிய பட்ஜெட். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு பெரிய கலெக்ஷனா இருந்தாலுமே கண்டிப்பா வீக் டேஸ்ல இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணணும். இப்போ மண்டே வந்து இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு ஃபைனலா கலெக்ட் பண்ணிருக்கு, டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஜனநாயகன் டே 5க்காக அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டுல 3,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 68,00,000, கர்நாடகால 60,00,000, கேரளால 25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 75,00,000, இந்தியால மட்டும் 6,13,00,000. ஸோ டோட்டலா உலகம் முழுக்க ஓவர்சீஸ் சேர்த்தா கிட்டத்தட்ட 8ல இருந்து 8.5 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்காக டே 5க்காக கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபைனல் கிராஸா மாறும்போது ஒரு 15ல இருந்து 18 கோடி வேர்ல்டு வைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு அப்கமிங் டேஸ்ல, வீக் டேஸ்ல இதோட பெரிய நம்பர் தேவைப்படுது. கண்டிப்பா வீக் டேஸ்ல இந்த படம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்தாதான் தியேட்டரிக்கலா ஒரு வெற்றி படமா அமையும். ஸோ பாப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்தியால. தமிழ்நாட்டுல 90 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 3,14,00,000, கர்நாடகால 3,10,00,000, கேரளால 2,24,00,000, ஹிந்தி பெல்ட்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த படம் 17,15,00,000. டோட்டலா இந்தியால மட்டுமே 26,53,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் புக்கிங்காக. இந்த படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னும் நடுவில் 2 நாள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஒரு பெரிய நம்பர் ஓப்பனிங் வந்து ஒரு 70ல இருந்து 80 கோடிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 20 இயர்ஸ் ஆஃப் உனக்கும் எனக்கும், சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைட்டில் விட்டுருந்தாங்க. அப்புறம் சம்திங் சம்திங் எடுத்துட்டு உனக்கும் எனக்கும் மட்டும் இருந்தது. இந்த படம் 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இது படம் ஒரு தெலுங்கு ரீமேக்கா இருந்தாலுமே வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டுல 16 கோடி, உலகம் முழுக்க 17,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5.5 கோடி அப்ராக்சிமேட்டா. 7.5 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படத்துல பாட்டுல இருந்து இந்த படத்தோட அந்த சீன்ஸ், எமோஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஆனிவர்சரி மூவி இருக்கு. டாம் குரூஸ் அவர்களோட மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட் 8 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா 178 மில்லியன் பட்ஜெட். யூஎஸ்ஏல மட்டும் 220 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால 100 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 824 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னாலே அது அவ்வளோ ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த படத்துலயுமே அப்படிப்பட்ட ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.